ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு என்னோட லைஃப்ல நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயத்த பத்தி தான் பேச போறேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் காலேஜ் முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருந்த டைம்ல, ஒரு நாள் ஒரு ஏடிஎம் போயிருந்தேன். நைட் அரவுண்ட் 9:00 இருக்கும். அந்த ஏடிஎம் வாசல்ல ஒரு பிராண்ட் நியூ BMW கார் நின்னுட்டு இருந்தது. பார்த்தா உள்ள ஏடிஎம் உள்ள ஆல்ரெடி ஒருத்தர் காசு எடுத்துட்டு இருந்தாரு. அவர் காசு எடுத்துட்டு திரும்பும்போது, உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோர் தொறக்க போகும்போது, அ உள்ள இருந்தவர் வந்து டோர பொறுமையா தொறந்துட்டு, "ப்ளீஸ் கம் இன்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மரியாதையா சொன்னாரு. அ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் ரொம்ப அ சின்ன பையனா இருந்தேன். அவருக்கு எப்படியும் வயசு வந்து அபோவ் 50, 55 இருக்கும். அந்த டைம்லயே. அவர் வந்து ரொம்ப மரியாதையா பேசினாரு. அவர் வெளியில போம்போதும் டோர சாத்திட்டு தேங்க் யூன்னு சொல்லிட்டு போனாரு. என்னடா இது நம்மளுக்கு இவ்ளோ மரியாதை குடுக்குறாரே! இவ்ளோ பெரிய ஆளா இருக்காரே பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். அவரு பார்த்தீங்கன்னா, ஹி லுக்ஸ் வெரி ஹைஃபை ரொம்ப ரிச் ஃபெல்லோவா இருந்தாரு பார்க்கறதுக்கு. பர்சனாலிட்டி வைஸ் அவரு வந்து ரொம்ப ஆக்டிவா அ நல்ல ஃபேரா ஒரு டீ ஷர்ட் போட்டு, ஷார்ட்ஸ் போட்டு, ஒரு பிராண்டட் ஷூ போட்டிருந்தாரு. ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்தாரு ஆளு. ஒரு ஃப்ரெஞ்ச் பியர்ட் வச்சுட்டு, இங்க ஒரு ரேபான் கிளாஸ் போட்டிருந்தாரு. "என்னடா இவ்ளோ டீட்டெயிலா சொல்ற?" அப்படின்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு வரைக்கும் அந்த விஷயமும், அந்த ஆளும் எனக்கு மனசுல அப்படியே நிக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அவருடைய நடத்தை. என்கிட்ட அவர் அப்படி நடந்தது வந்து என்னோட லைஃப்லயுமே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்குமே நான் வந்து யாரையும் மரியாதை குறைவா பேசினது கிடையாது. நம்மலாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்றது தான் என்னுடைய எண்ணமா இருந்தது. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சின்னவங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் நான் வந்து ஈக்குவலா தான் ட்ரீட் பண்றேன். அவங்கவங்களுக்கு மரியாதை குடுத்துட்டு இருக்கேன். சரி, இன்னைக்கு எதுக்கு திடீர்னு இந்த ஒரு விஷயத்த நான் வீடியோவா போடணும் அப்படின்னு கேட்கிறீங்களா? ரீசென்ட்டா ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தப்போ, அந்த ரெஸ்டாரண்ட்ல எனக்கு பக்கத்து டேபிள்ல இருந்தவங்க வந்து, அந்த சப்ளையர் ரொம்ப மரியாதை குறைவா நடந்துக்கிட்டாங்க. அந்த விஷயம் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. நம்ம என்ன வேலை செய்றோம் அப்படின்றத தாண்டி, ஒரு மனுஷன் சக மனுஷனுக்கு மரியாதை குடுக்கணும் அப்படின்ற பேசிக் நாலேட்ஜ் இல்லாம இருக்க சொசைட்டில நம்ம இருக்கோமோ! அப்படின்ற ஒரு பயம். அடுத்தடுத்து வர ஜெனரேஷன் எல்லாரும் எப்படி வளருவாங்க? அப்படின்ற ஒரு எண்ணம் தான். சக மனுஷன மதிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அ எல்லாரும் மனுஷங்க தான். நாம மத்தவங்கள மதிச்சா தான் நம்மள அவங்க மதிப்பாங்க. அந்த மரியாதைக்காக தான் இந்த பதிவு. உங்களுக்கு இந்த மாரி ஒரு இன்சிடென்ட் ஏதாவது நடந்திருந்ததுன்னா, நீங்க கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா போடுங்க. மத்தவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா, நம்ம பிரவீன் தாட்ஸ் சேனல மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு குட்டி ஸ்டோரியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.